எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம சில வார்த்தைகளை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸ் செட்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா அங்கே வந்து யாராவது ஒரு லீவ் எடுக்காமலே ஆப்செண்ட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஏவால்னு சொல்லுவோம். அண்ட் அந்த டேர்ம் வந்துட்டு மித்தவங்களுக்கு தெரியாது, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்புக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோ இல்லை மீடியா இண்டஸ்ட்ரியோ சார்ந்தாங்கன்னா அங்கங்கே நீங்கள் தனியாக ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஸ்பெசிஃபிக் குரூப், உங்கள் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியை தவிர மித்தவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன மீனிங் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ஃபினான்ஷியலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது ஜார்கன்ஸ். அது வந்து ஃபைனான்ஸ் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, ஃபைனான்ஸ் பற்றி ரொம்ப நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஸோ அந்த மாதிரி ஜார்கன்ஸ் என்ன, அதோட மீனிங் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com's தமிழ் சேனல். நான் நட்டாலியா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ஜார்கன்ஸ் இருக்குது, அதோட மீனிங் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்பர் 1, புல் மார்க்கெட் மற்றும் பேர் மார்க்கெட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20% ஏறுது, 20% வரைக்கும் அவங்க வேல்யூ ஏறி இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு புல் மார்க்கெட். ஆனால் அதே ஸ்டாக் வந்துட்டு 20% அதோட வேல்யூ கீழே போயிருக்கு, லோவர் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு பேர் மார்க்கெட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி 50 ட்ரை அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 5000 ருபீஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஒரு கட்டத்தில் ஆல்மோஸ்ட் 15,000 ருபீஸ் வரைக்கும் ஏறுது. ஸோ இந்த ரைஸ் இருக்கு இல்லையா இங்கே, அதுதான் வந்துட்டு புல் மார்க்கெட். அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 20% மேலே ஏறும்போது அது புல் மார்க்கெட். அண்ட் அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 20% கீழே இறங்குனா அதுக்கு பேர் பேர் மார்க்கெட். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறது, அது நிறைய வந்து அனலைஸ் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணி அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க ஒரு ஸ்டாக் வந்து புல் மார்க்கெட்டை சார்ந்ததா இல்லை பேர் மார்க்கெட்டை சார்ந்ததான்னு. அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது அங்கே எந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு அது எந்த மாதிரியான ஸ்டாக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, டாக் ஸ்டாக். டாக் ஸ்டாக்கை வந்து அவங்க 2 விதமான மீனிங் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் அது மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல, கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு லாஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது வந்துட்டு டாக் ஸ்டாக்னு அர்த்தம். அண்ட் சினாரியோ நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு ஹை டிவிடெண்ட் வருது, ஹை டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு டாக் ஸ்டாக். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா டாப் 10 ஹை ஈல்டிங், அந்த ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு, அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸ் ஆஃப் த டவ். நம்பர் 2, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். நிறைய பேருக்கு வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் என்ன, அந்த கரெக்டான டெஃபினேஷன் என்னன்னு யாருக்குமே தெரியாது. பட் அந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்லா ஹைலி எஸ்டாப்ளிஷ்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸால் கொடுக்கப்படுறது. நம்பர் 2, எந்த கம்பெனிலாம் வந்துட்டு கீ இண்டஸ்ட்ரியில், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஹை மார்க்கெட் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறான், அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நம்பர் 3, எந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹை டிவிடெண்ட்ஸ் தரா, மற்றும் நம்பர் 4, எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நல்ல க்ரோத் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஸ்டாக் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம்சிஜி, அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரியான அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்பேர்ட் டு அதர் ஸ்டாக்ஸ், மார்க்கெட்டில் இருக்க மித்த ஸ்டாக்ஸை விட இந்த ஸ்டாக் வந்து அவ்வளோவா சேஞ்ச் ஆகுது, இதோட ப்ரைஸோ வேல்யூவோ எந்த விதமான மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்காது, அவ்வளோவா இருக்காது கம்பேர்ட் டு த அதர் ஸ்டாக்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் கேர், யூட்டிலிட்டிஸ் இல்லை எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, இன்கம் ஸ்டாக்ஸ். ஸோ எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு ஒரு இன்கம் மாதிரி, ஒரு பே அவுட் மாதிரி தந்துட்டுருக்கோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை இன்கம் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து pretty much ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். நம்பர் 5, க்ரோத் ஸ்டாக்ஸ். ஸோ எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட வேல்யூவில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்பட ஸ்டாக்ஸ் வந்துட்டு க்ரோத் ஸ்டாக்ஸ்னு அர்த்தம். ஸோ க்ரோத் ஸ்டாக்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் அந்த க்ரோத் ஸ்டாக்ஸ்க்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு க்ரோத் ஸ்டாக்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஒரு ஸ்டாக்குக்கு அப்படின்னா அது ஒரு க்ரோத் ஸ்டாக்னு அர்த்தம். நம்பர் 6, வேல்யூ ஸ்டாக். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து நல்லா இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட உங்களுக்கு கம்மியாக அதே ஸ்டாக் கிடைக்கிதுன்னா அது வந்துட்டு வேல்யூ ஸ்டாக்னு அர்த்தம். ஸோ ஒரு வேல்யூ ஸ்டாக்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான்.
ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு வேல்யூ ஸ்டாக்னு அர்த்தம். ஓகே, இப்போ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது அங்கே எந்த மாதிரி ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அங்கே எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோக்காக நிறையா இண்டிவிஜுவல் தனித்தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணி ஒரு டோட்டலாக வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈக்விட்டியை பேஸ் பண்ணி போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே இந்த ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்பர் 2, பாசிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இங்கே வந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு பெஞ்ச்மார்க் இல்லை ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இண்டெக்ஸில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50, நீங்கள் நிஃப்டி 50 வாங்கினீங்கன்னா அதுக்கு அடியில் என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாசிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க. நம்பர் 3, ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங். ஸோ எந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி மற்றும் பாசிவ் ஸ்ட்ராட்டஜி ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி ரெண்டையும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, லோ வாலட்டிலிட்டி, அண்ட் நம்பர் 2, எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுது மற்றும் அந்த ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்பர் 4, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்டிங். ஸோ எல்லாமே வந்து இன்வெஸ்டிங்னோடனே மோஸ்ட்டாக ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நினைப்போம். பட் இந்த விதமான டைப் ஆஃப் இன்வெஸ்டிங், அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்டிங், நீங்கள் வந்து எக்ஸாட்டிக்கான ஆசெட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இல்லை ரியல் எஸ்டேட், இல்லை கமாடிட்டிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த டேர்ம் வந்து ரொம்ப புதுசான டேர்ம், இப்போ தான் வந்து இந்த டேர்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எந்த மாதிரியான ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து எந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, அதோட மீனிங் என்ன, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஒரு டைம் பீரியட்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து 15% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் அதே டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு வெறும் 10% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அங்கே 15 இங்கே 10%. ஸோ அந்த லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட அந்த 5% எக்ஸ்ட்ரா, அந்த 5% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்திருக்குல்ல, அந்த இன்கம் தான் வந்துட்டு ஆல்ஃபா. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்துட்டு அவங்க வந்து ஆல்ஃபான்னு டேர்ம் பண்ணுறாங்க. நம்பர் 2, டோவிஷ் மானிட்டரி பாலிசி. அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை வந்து இன்னும் அதிகமாக்கிறதுக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் லோவாக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளானிங், இந்த ஒரு பாலிசி வந்துட்டு டோவிஷ் மானிட்டரி பாலிசி. நம்பர் 3, ஹாக்கிஷ் மானிட்டரி பாலிசி. ஸோ அதே மாதிரி தான் டோவிஷ் எப்படி வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா எக்கனாமிக் க்ரோத் வேணும் அப்படின்னு பண்ணுறாங்களோ, ஹாக்கிஷ் மானிட்டரி பாலிசியில் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக வைக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹையாக வைக்கும்போது அவங்க வந்துட்டு இன்ஃப்ளேஷன்லாம் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷனை தடுக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக வச்சுருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜார்கன்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜார்கன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஜார்கன்ஸ் தெரியும்னா உடனே அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது என்ன மீனிங்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஃபைனான்ஸ் பற்றி உங்களுக்கு கற்றுக்கணும், இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Be wise and get rich.